ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லெட் கோ லெட் கோ ரிலீஸ் டெக்னிக். கனவை நோக்கிய பயணம். அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம 4 வகையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். என்ன? அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட், பிரிட்டண்டிங். உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். கண்டிப்பாக கிடைக்கும், நான் நினைக்கிறத அடைஞ்சே தீருவேன், எப்படி ஆயினும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது கிடைக்கும், இப்போ இல்லைனாலும் இப்போமா நான் அடைஞ்சே தீருவேன் கண்டிப்பா, அது மேல பயங்கர கான்ஃபிடன்ஸோடு இருக்கிறேன், கண்டிப்பா கிடைக்கும், உறுதிப்பாட்டோட இருக்கிறோம். அஃபர்மேஷன். ஸோ அதை மனசுல அந்த உறுதிப்பாட்டோட அதை வந்து கேட்குறோம், சொல்றோம் இல்லையா? அந்த உணர்வு, வைப்ரேஷன். விசுவலைசேஷன், அதை மனசுல காட்சிப்படுத்தி பார்க்குறேன். நான் ஆசைப்படுற விஷயம் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதை நான் அடைஞ்சானா என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், ஓகே, என்னுடைய நிலைமை எதை மாதிரி மாறும், ஸோ அதனுடைய விளைவுகள், அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கும், ஓகே, எந்த நிலைமையில ஒரு ஹையர் ஸ்டேஜில் ஒரு என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து பல மடங்கு பெருசா ஒரு பிரம்மாண்டமான இதில் இருக்கும் அப்படிங்கிறது. ரைட். விசுவலைசேஷன், காட்சிப்படுத்தல், அகக்காட்சி. கிராட்டிடியூட், ஸோ அதை நன்றி உணர்வோடு இருக்கிறோம். அதாவது நான் நினைக்கிறது கிடைச்சா எப்படி ஒரு ஃபீலிங் வரும், ஒரு செலிப்ரேஷன் மோடு, ஒரு நன்றி உணர்வு, தன்னை அறியாமலே ஒரு நன்றி வரும்ல. கிடைச்ச அந்த விஷயத்துக்கு நன்றி கூறுறது, பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுறது, இயற்கைக்கு நன்றி கூறுறது, அது மாதிரி. அதுதான் கிராட்டிடியூட். பிரிட்டண்டிங், எல்லாம் சேர்ந்தா பிரிட்டண்டிங், அதாவது பாவனை செய்தல். ஸோ கிடைச்சா எப்படி இருக்கும், அது கிடைச்சது மாதிரி நம்ம நடிச்சு காட்டுறோம். ஸோ அது ஆள் மனசை நம்ப வைக்கிறோம். ஸோ கிடைச்சிட்டு அந்த ஃபீலிங் எப்படி இருந்த அதை காட்டினாதான் ஆள் மனம் நம்பும். ஓ கிடைச்சிருச்சு எனக்கு, அப்போ இதை வந்து செய்து கொடுத்துடலாம், இதை வந்து நடைமுறைப்படுத்திடலாம் அப்படின்ட்டு. அதாவது சித்தம், ஆழ்மனது, சப்கான்சியஸ்ல என்ன பதிவாயிருக்குதோ அது வந்து நடக்கும். ஸோ சப்கான்சியஸ்ல அதை பதிவு பண்றார், ஓகே, ஸ்ட்ராங்கா இம்ப்ரிண்ட் பண்றார், ரெஜிஸ்டர் பண்றார். ரைட். ஸோ இப்போ இவ்வளவு நாள் இந்த பயிற்சி ஆட்டோமேட்டிக்கா நடந்தாலும் சரிதான், செயற்கையா பண்ணாலும் சரிதான், இவ்வளவு நாள் இப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும், கிடைக்கிறது வரை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, எப்படி? நீ இயற்கையா செய்தாலும் செயற்கையா செய்தாலும் அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரதான் அது வந்து அந்த இதை நீ பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி, ஒரு டெஸ்பரேஷன் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். ஓகே. ஸோ இதை தான் லெட் கோ அப்படிங்கிறோம். அதாவது நாள் டிலே ஆகிட்டே இருக்கும், ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருக்க உனக்கு ஒரு ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அது வந்து ஐயோ கிடைக்காம போயிருமோ, கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். ஆனா அதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டிஸ். ஓகே. அதையும் மீறி அதையும் மீறி கடக்க அதை கடக்க அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் கடக்க ஒரு ஒரு எப்படியும் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு எப்படி மைல்டான ஒரு பேஷன்ஸ், ஒரு வந்து நம்பிக்கையுடன் கூடிய ஒரு ஒரு காத்திருப்பு. ரைட். காத்திருப்பு. ஓகே. ஸோ இது ஒரு டெக்னிக் மீன்ஸ் ரிலீசிங் டெக்னிக்னு சொல்லுவோம். அதாவது தடைகள் வந்தாலும் நம்ம அதை பொருட்படுத்தாம ரைட், வரும் வரும் வரும், கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் உன்னுடைய கனவுகள், உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் பலம் கிடைச்சி அது வந்து என்ன ஆகுது, அந்த இது மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. ஓகே. யூனிவர்ஸ்ல நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ரைட்டா? அந்த ஸ்டேஜை தான் நம்ம லெட் கோ ஸ்டேஜ். இது வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேஜ். இப்போ டெய்லி நம்ம உழைக்கிறோம், நிறைய காலையிலே எழுந்திரிச்ச பிறகு நிறைய பகல் நேரத்தில் நிறைய வேலைகளை செய்கிறோம், நிறைய எண்ணங்கள் ஓடுது, நிறைய ஆசைப்படுறோம், நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கோ பிறருக்கோ ஃபியூச்சருக்கோ எதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நைட்டு வரும்போது நம்ம வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடுறோம் இல்லையா? இப்போ என்ன,
அந்த பகல் டைம் ஃபுல்லா நீ நீ போட்ட எண்ணங்கள், நினைத்த எண்ணங்கள் எல்லாமே அந்த நைட்டு நீ தூங்கக்கூடிய ஸ்டேஜ் அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சில தான் உனக்கு எல்லா எண்ணங்களும் சீரமைக்கப்படுகிறது. ரைட்டா? ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல சீரமைக்கப்படுகிறது. ஸோ டெய்லி இது நடந்துகிட்டு இருக்குது. ரைட்டா? உன்னை எண்ணங்கள் வந்து ப்ரீ ப்ராசஸ் சீரமைக்கப்படுகிறது. மேனிஃபெஸ்டேஷன் ஆகுறதுக்கு உண்டான சீரமைத்தல் வேலைகள் தான் அது நடந்துட்டு இருக்கு டெய்லி. அதான் அடுத்த நாள் ஃப்ரெஷ் ஆகும். ஸோ முதல் நாள் பண்ண எல்லா வேலைகளும் செய்து டயர்ட் ஆகும். டயர்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல தான் ஒன்று எண்ணங்கள்லாம் மைண்ட் வந்து சீரமைச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் அந்த நைட்டு தூங்கி முழிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆகுது. இந்த பழைய எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு வலிமை கிடைக்குது. அடுத்த நாள் அது வந்து இன்னும் எஃபெக்டிவாக அது வந்து செயல்பட ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த நைட்டு அந்த ஸ்டேஜை தான் பேலன்ஸ்டு ஸ்டேஜுங்கிறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் பேலன்ஸ் ஸ்டேஜ் வந்தால் தான் அது வந்து எஃபெக்டிவ் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஓகே, இப்போ ஒரு பெண்டுலமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. எப்போ பேலன்ஸ் ஆகும்? சென்டர் ஸ்டேஜில் வந்து நிற்கும்போது. இது வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த சென்டர் ஸ்டேஜில் வந்து நிற்கும்போது தான் அது பேலன்ஸ் ஆகுது. அதே போல் மனிதனுக்கு நம்மளுடைய எண்ணங்களும் அப்படிதான். நம்ம அமைதியாக இருக்கும்போது தான் நிறைய விஷயங்களை சிந்திக்க முடியும். ரைட்டா? அமைதி. வி ஷுட் பி காம் அண்ட் கம்போஸ்ட். அமைதியான ஒரு ஸ்டேஜ் வரணும். ஸோ பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கும்போது வேற ஒரு எண்ணங்கள் பின்னாலே ஓடிட்டு இருக்கும்போது அந்த பேலன்ஸ் ஸ்டேஜ் கிடைக்காது. நிறைய விஷயங்களை கன்ஸ்ட்ரக்டிவா அது சம்பந்தமா சிந்திக்கவே முடியாது கண்டிப்பா. எப்போ சிந்திக்க முடியும்? காமா, கம்போஸ்டா, அமைதியா, ரிலாக்ஸ்டா இருக்கும்போது தான் எந்த விஷயம்னாலும் ரொம்ப எஃபெக்டிவா, எஃபிஷியண்டா சிந்திக்க முடியும். அதுல தான் பலமே கிடைக்குது. கான்சியஸ்னஸ் வந்து அதுல தான் வருது. ஸோ கான்சியஸா நீ யோசிக்க அதுக்கான கன்ஸ்ட்ரக்டிவ் வழி வந்து பிறகுது. அது போலதான் நீ எவ்வளவு பெரிய ஆசைகள் வச்சிருந்தாலும் சரிதான், ஆசை எவ்வளவு பெருசா இருந்தாலும் தான், சிறுசா இருந்தாலும் அதை நோக்கியே நீ அதை நோக்கியே கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் பகுதி நீ ஓடிக்கிட்டே இருந்தாலும் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் லெட்கோ ஸ்டேஜுக்கு நீ போகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை பற்றி நாலேஜுக்காக சொல்றேன். லெட்கோ ஸ்டேஜ். நெகட்டிவிட்டிஸை லெட்கோ பண்றோம், ரைட்டு. அதே போல அந்த ட்ரீமையே, கனவையே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து லெட்கோ பண்ணணும். அப்போதான் அந்த கனவுக்கு வலிமை கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம குழந்தைய வளர்க்குறோம். ஸோ குழந்தை வளரக்கூடிய ஸ்டேஜ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கேர் எடுக்கணும் இல்லையா? பால் கொடுக்கணும், அதை பற்றி கவனிப்பிலே இருந்துகிட்டு இருக்கணும். என்ன அது வந்து குழந்தை எப்படி கேர் பண்றோம்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கேர் எடுக்க வேண்டியது. அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பார்த்தா போதும். அப்புறம் 3 மணி நேரத்துக்கு, அப்புறம் 4 மணி நேரம். ஸோ இப்படி கேப் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? இதே போலதான் உன்னுடைய கனவை, நீ ஒரு கனவை வளர்த்து கொண்டு வர, ஒரு படைப்பை படைக்க விரும்புற. ஸோ அதுக்கான கனவை வளர்த்து கொண்டு வரக்கூடிய ஸ்டேஜும் இப்படிதான். அந்த ஸ்டேஜ் எப்படி டெவலப் ஆகுது? அந்த குரோத்து ஃபர்ஸ்ட் ரொம்ப தீவிரமா இருக்கு. அது மேல தீவிர ஆசையோட இருக்க, பார்னிங் டிசையர். அது எப்பவுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பற்றுல இருக்கா, பற்று. அதுக்கு முன்னாடி பற்று, அது வந்து ஒரு நெகட்டிவ். ரைட்டா? ஸோ அந்த பற்றை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். ரைட்? அந்த பற்றை ஆசையா மாற்றணும், ஆசையை விருப்பமா மாற்றணும். இது ஸ்டேஜ். பயங்கரமா இருக்கு, அதுக்கு மேல தீவிரமா இருக்கு. அப்புறம் அந்த அந்த தீவிரம், அந்த பற்று ரொம்ப ஓவரா அதிகமா இருக்க உனக்கு வந்து அந்த பற்று குறைஞ்சி தீவிர ஆசையா மாறுறதுக்கு அது கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து நீ எடுக்கிற. தெரிஞ்சோ தெரியாமலாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பாடங்கள் படிக்கிற, இழப்புகள் சந்திக்கிற, அப்போ அந்த மைண்டு கொஞ்சம் செட் ஆகுது. ரைட்டா? ஸோ மைண்டு இப்படி தான் டெவலப் ஆகிட்டே இருக்கு, டெவலப்பிங் ஸ்டேஜ். ஸோ அப்புறம் அப்புறம் ஆசை ஆகுது, ஆசை. அப்புறம் அது வந்து பேர்னிங் டிசைர் ஆகுது இல்லையா? தீவிரமான ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், இந்த இந்த விஷயங்கள் மூலமா அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே வர. ஸோ விசுவலைசேஷன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் விசுவலைசேஷன் இருக்கும். அது வந்து கிரியேட்டிவ் விசுவலைசேஷனா மாறும். அதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்படனா அந்த விஷயங்கள் சம்பந்தமான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நீ
விசுவலைஸ் பண்ற, காட்சிப்படுத்துற மைண்ட்ல. அப்புறம் அதுல புது புது விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி, அதுக்கு வேல்யூஸ் ஆட் பண்ணி 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 இந்த விசுவலைசேஷனை இன்னும் எஃபெக்டிவ் ஆக்குறார். அதுதான் கிரியேட்டிவ் விசுவலைசேஷன். ஸோ அந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் வரும்போதே பேரலா இந்த ப்ரிட்டெண்டிங் இருக்குது. ப்ரிட்டெண்டிங் அது பாவனை தானே செய்யறோம். ப்ரிட்டெண்டிங், அப்புறம் கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு வருது. ஸோ இப்படி ஒவ்வொரு இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேச்சுரலாகவே நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ நாள் இந்த பயிற்சியோ இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரதான். அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறோம், ரைட்டு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் அரைக்க முடியும். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி போர் அடிக்கும்? இன்னும் அது கைக்கு வரல, ட்ரீம் வந்து இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் ஆகல என்பது நாள் போய்கிட்டே இருக்குது. அப்போ அதை பற்றிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, ரைட்டா? ஒரு ஒரு டெஸ்பிரேஷன் வருது. டெஸ்பிரேஷன் மூடுக்கு போறோம் இல்லையா? ஐயோ, இவ்வளவு தூரம் நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு டெய்லி பயிற்சி நடந்துட்டு இருக்கு, நம்ம மைண்ட் அதை நோக்கியே வச்சிருக்கோம். நம்ம எண்ணம், சொல், செயல், தன்மை எல்லாமே அதை நோக்கியே நேர்த்தியா நம்ம வச்சு இருந்துகிட்டு இருக்கிறோம் கனவை நோக்கிய பயணத்துல. இருந்தாலும் இன்னும் வரலையே, நாள் போய்கிட்டே இருக்குது. அந்த ஒரு ஸ்டேஜ் மைண்ட்ல வந்து அது ஒரு நெகட்டிவிட்டிஸ், அது போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்புறம் வராது, கிடைக்காது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதாகுது. ஸோ இப்படி போக 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 அது மேல உள்ள ஒரு நாட்டம் வந்து போக ஆரம்பிச்சோம். நாட்டம் மீன்ஸ் அந்த கனவு போயிடும் அப்படின்னு சொல்ல வரல. அது ஒரு பேசிக், அந்த இலை மாதிரி இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அது மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி அந்த இது வரும். ஸோ அதையும் தாண்டி போக போக ஒரு பேசிக் நம்பிக்கை இருக்கும். ஆனா வந்து டிலே ஆகிட்டே இருக்குதே அப்படிங்கும்போது சரி வரும் வரும் வரும், வரும்போது வரட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். மைண்ட் செட் வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு தான் லெட் கோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். லெட் கோ ஸ்டேஜ். ஸோ தான் ரிலீசிங் அப்படிங்கிறோம். சரி வரும், கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த அந்த நெகட்டிவ் எண்ணங்கள்ஸ்லாம் வர்றது அது மாதிரி போட்டு வரும், வந்துட்டு போகும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். ஆனா நம்ம கண்டிப்பா அந்த கனவு நனவாகும், கண்டிப்பா நினைச்சது கிடைக்க போகுது, அதுக்கான காலம் வருது. அது ஓகே. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த எண்ணங்களெல்லாம் நம்ம எதுக்கு பொருட்படுத்தணும்? எண்ணங்கள் தானே, அது வந்துட்டு போட்டு வந்துட்டு போட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு மனநிலை வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல தான் இந்த பிளைண்டு பிளாங்க், இந்த ஸ்டேஜ்ல தான் உனக்கு வந்து ஒரு இது எம்டினஸ்ன்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல தான் இந்த காம்பவுண்ட் அஃபெக்ட் அதெல்லாம் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சு உனக்கு வந்து அந்த உன்னுடைய கனவுகளுக்கு அந்த வைப்ரேஷன்ஸுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கும். ஓகே, அதுக்கு அப்புறம் தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப டிலே ஆகக்கூடிய ப்ராசஸ் தான். ஓகே, டைம் கன்சியூமிங். ஸோ அதுக்காக நம்ம வந்து சரி இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அதுலயே இருக்கணும். எவ்வளவு டிலே ஆனாலும் அந்த பயணத்திலேயே இருக்கணும். நீ உன்னுடைய வேலைகளை பார்க்கலாம், மற்ற வேலைகளை பார்க்கலாம், ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த கனவை வந்து நம்ம கொஞ்சம் லெட் கோ பண்ணி வச்சிடுறோம். அதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் உன்னுடைய கனவு எண்ணங்களுக்கு வலிமை பிறக்குது. ஓகே, வலிமை பிறக்குது. அதாவது இந்த ஸ்டேஜ் வந்துட்டுனா அடுத்த உடனே மேனிஃபெஸ்டேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? அதாவது இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ ஒரு பிளான்ட், ஒரு செடியை வளர்க்க போறோம் அப்படின்னா அதுக்கான விதையை போடணும் மண்ணில். ஸோ அதுக்கான விதையை நல்ல வீரியமாக்கி, அதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஹோமியம் இது பண்றது, அதை கொஞ்ச நாள் ஊற வைக்கிறது, நல்ல ஒரு அந்த நியூட்ரியன்ஸ் உள்ள லிக்விட்ஸ் இதெல்லாம். ஸோ அது மாதிரி வீரியமான விதையை வீரியமாக்கி அதை மண்ணில் புதைச்சிக்கிட்டு அப்புறம் மண்ணை மூடிடுறோம். மண்ணை மூடின பிறகு என்ன பண்றோம்? நம்ம தண்ணி ஊத்துறோம், உரம் போடுறோம். ஸோ அடிக்கடி அந்த ப்ராசஸை மட்டும் தான் பண்ணிட்டு வரணும். ஓகே, உரம் போடணும், தண்ணி ஊற்றணும், அதை மட்டும் தான் பண்ணிட்டே வரணும். நீ அந்த விதையை அடிக்கடி தோண்டி எடுத்து பார்த்து இன்னும் முளைக்கலையே, இன்னும் முளைக்கலையே, இன்னும் துளிர் விடலையே அப்படின்னு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அவ்வளவுதான், முளைக்காது. ஸோ அதுக்கான டைமை நீ கொடுக்கணும். ஸோ மண்ணில் புதைச்சி வச்சுட்டீங்கன்னா அதை அது பாட்டுக்கு விட்டுறணும். நீ
தண்ணி விடுறத மட்டும் தான் அவனுடைய வேலையா இருக்கணும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி தான் உன்னுடைய கனவை ரொம்ப வீரியமா அதுக்கான கனவை நனவாக்குறதுக்கு அந்த என்னென்ன விஷயங்கள் உண்டோ அந்த பயிற்சி அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை அதை பண்ணிக்கிட்டே வரணும் கண்டிப்பா. அப்புறம் அதை அது போக்கில் விட்டுறணும். ஓகே, இப்போ அந்த குழந்தைய வளர்த்து கொண்டு வர ஸ்டேஜ் அதை பார்த்தாலே நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை நீங்க கேர் எடுக்கிறது சரி, அந்த குழந்தைக்கு தெரியாது நம்மளை கவனிக்காங்க அப்படின்னு மெனக்கெட்டு அதை இது பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நீ அடிக்கடி அவனே நோட் பண்ணிக்கிட்டு இருந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கே ஒரு வெறுப்பு உண்டாயிரும். ஓகே, எரிச்சல் ஆயிரும். என்ன நான் தான் வளர்ந்துட்டேன்னா என்ன ஏன் அடிக்கடி செக் பண்ணிட்டு இருக்கீங்க, அடிக்கடி என்ன ட்ராக் பண்ணிட்டே இருக்கீங்களா ஏன் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு குழந்தைக்கு மேல வரும், குழந்தைக்கு உங்க மேல வந்துடும். ஸோ அதே போலதான் இது கனவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரதான், ரைட்டா? அதுக்கப்புறம் அதை லெட் கோ பண்ணிடணும். அந்த டயத்தை கொடுத்துடணும், அதுக்காக அதை ஃப்ரீ ஆக்கிடணும். ஃப்ரீ ஆக்கும்போது அது வலிமை பெற்று பல மடங்கு வலிமையாகி அப்புறம் அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகி உங்க கையில சேரும். இதுதான் லெட் கோ. ஏன்னா லெட் கோ பற்றிய ஒரு அந்த தெளிவு வேற மாதிரி இருக்குது. அதாவது நெகட்டிவிட்டிஸ் வரும்போது அதை நம்ம கண்டுக்கிடக்கூடாது, அதை தான் லெட் கோ பண்ணணும், அதுதான் லெட் கோ ஆக்சுவலா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுவும் ஒரு லெட் கோ தான். நெகட்டிவிட்டிஸ் வரும்போது மைண்ட் வாய்ஸ் வர அதை நெகேட் பண்றது, அதை ஜீரோ ஆக்குறதுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணணுமோ அது லெட் கோ தான். அதாவது மைண்ட் வாய்ஸ் வர அதை நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்தா கவனிக்கணும், அதை கண்டுக்கிடக்கூடாது, அது பாட்டுக்கு போயிடும், அது ஓகே, லெட் கோ தான். ஆனா லெட் கோல உண்மையான இது சொல்றது ட்ரீமை லெட் கோ பண்ணணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அதுதான் உண்மையான லெட் கோ. ஓகே, அதுதான் இந்த தெளிவை தெரிஞ்சுக்கிடணும் எல்லாருமே. இந்த நாலெட்ஜை தெரிஞ்சுக்கிடணும். ஓகே, இன்னும் நனவாகலையே, நினைச்சது நடக்கலையேன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஓகே, கிவ் அப் பண்ணிடக்கூடாது. உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்கணும், அது பாட்டுக்கு அது முளைச்சு எடுத்து வரும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை தான் நீங்க கேர் பண்ணணும், அப்புறம் அதை ஃப்ரீயா விட்டுறணும். அதை லெட் கோ, ஃப்ரீயா விடுங்க, கூலா இருங்க. ஓகே, எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிடுங்க. ஸோ இது மாதிரி போட்ட ஒரு மைண்ட் செட் இதுதான் ரிலீஸ் டெக்னிக். ரிலீஸ் பண்ணி விட்டுரு, அது பாட்டுக்கு வரும். ஓகே, அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ், லெட் கோ. நம்ம நார்மல் டே டு டே லைஃப்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சிருப்போம், விரும்பியிருப்போம், ஆசைப்பட்டிருப்போம், அது அதுக்கான முயற்சி எடுத்திருப்போம், அது நடக்காது. அது நடக்காது. நிறைய எவ்வளவோ எஃபர்ட் போட்டாலும் அது நடக்காது. அப்புறம் சரி என்ன வரலன்னு அப்புறம் அது மேல அந்த கான்சன்ட்ரேஷனை விட்டுக்கிட்டு அதை கேர் பண்ணாம வேற ஆஸ் யூஷுவல் வேற 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 வேலையில வழக்கமா இறங்கி வழக்கமா பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு நாள் அந்த பழைய அந்த விருப்பங்கள், ஆசைகளை நிறைவேற்றுக்கான அந்த சூழ்நிலைகள்லாம் அதுக்கான ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க தற்செயலா போகும்போது அது நீங்க ஏதோ பண்ண போய் நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் அமையும். தெரியுங்களா? இதுதான் லெட் கோ. உன்னால இவ்வளவு நாள் முடியுமோ, என்ன முடியுமோ அதை அந்த அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு பண்ணிரு. அப்புறம் அது நடக்காத மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நீ லெட் கோ பண்ணி விட்டுரு, ஃப்ரீயா விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே உங்களுடைய கதவை தட்டும். அப்போ அதாவது அந்த சிச்சுவேஷன், அதுக்கான கண்டியூசிவ் சிச்சுவேஷன்லாம் அமையும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்க கதவை தட்டும். அப்போ அது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி நீங்க களத்துல இறங்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளா, சூப்பரா, ஈஸியா, அமிக்கபிளா, ரொம்ப இதா நடக்கும். அதுக்கான வலிமையே தனிதான். ஓகே, ஸோ சைலண்டா இருந்து சூப்பரா சாதிக்கலாம்.
ஸோ பேஷியன்ஸ் தான் முக்கியம். ஸோ இதை லிவ் இன் த ஃப்ளோ. ஓகே, நேச்சர் வந்து ஒரு ஃப்ளோ வச்சிருக்குது. ஸோ அந்த ஃப்ளோலே நம்ம வந்து நம்மளுடைய பயணமும் இருக்கணும். ஓகே, ரொம்ப எதிர்நீச்சல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்நீச்சல் ரொம்ப போடணும் அப்படின்னா அது வந்து கன்ஃபார்ம்டா கிடையாது. அதாவது கிடைக்கும் கிடைக்காம கூட போகலாம். எதிர்நீச்சல் போடுறது உனக்கு எனர்ஜி ரொம்ப தேவைப்படும். நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த ஆறு போகக்கூடிய அந்த ஃப்ளோ, அந்த இயற்கையினுடைய ஃப்ளோ, அந்த அது எந்த எப்படி ஓடுதோ அதே ஓட்டத்திலே அது கூடவே அப்படி போயிட்டு இருக்கும்போது உன்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து அவ்வளவு வலிமையானதா, உன்னுடைய ஃபியூச்சரை ஒரு பிரைட் ஃபியூச்சர், ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சரை என்ஷூர் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த நீ உன்னுடைய படைப்பு உன்னை காத்து நிற்கும், உன்னுடைய தலைமுறையை காத்து நிற்கும், அது மாதிரி சொல்லலாம். ரைட்டா? ஸோ லிவ் இன் தி ஃப்ளோ, அதுதான் கான்செப்ட். இயற்கையின் ஓட்டத்திலே நீ பயணம் செய்யணும். ரைட்டா? ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, தேங்க்ஸ்.